ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். சிம்பிளாக கார பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பச்சைப்பயிறு மாவு, பச்சைப்பயிறு தோசைக்கு நான் அரைச்சி வச்சுருந்த மாவு தான். ஸோ அதை நான் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ் 3 மினிட் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த மாவு கூடவே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இந்த சாப்பரில் போட்டு நான் சாப் பண்ணி இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் ஆல்ரெடி சால்ட்டெல்லாம் சேர்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மாவை அரைக்கும் போதும் பூண்டு, வரமிளகா அதெல்லாம் போட்டு தான் அரைச்சிருக்கேன். ஸோ இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழி பணியார பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் கீயோ இல்லை எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இது அயன் பேன் தான். ஸோ இதில் நான் ஒவ்வொரு குழியிலையும் நான் பணியாரத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வேக விடுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்ததும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது திருப்பி போடுங்க, ஒன்று ஒன்றுத்தையும் திருப்பி போடுங்க. நல்லா ஒட்டாமல் வந்திருக்கும். பாருங்கள் எப்படி அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், மேலே உள்ளே சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியலனா நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். 3 மினிட்ஸில் இருக்கும் இந்த ஷார்ட்ஸு. ஸோ அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பணியாரம் ரெடி ஆயிரும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கார பணியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக கோகோனட் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கு பணியாரம் அப்படின்னாலே வெள்ளை பாகு இருக்கணும். ஸ்வீட் பணியாரமாக இருந்தாலும் சரி, கார பணியாரமாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த பணியாரத்தை வெள்ளை பாகில் தொட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.